வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்த அறிவிப்பை தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவித்துள்ளது. இதன்படி பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா மற்றும் ஜேடியு தலா 101 இடங்களிலும், லோக் ஜனசக்தி கட்சி 20 இடங்களிலும், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா மற்றும் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சிகள் தலா 6 இடங்களிலும் போட்டியிடும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தல் நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும். பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடி வரும் புதன்கிழமை பீகாரில் உள்ள பூத் அளவிலான கட்சி ஊழியர்களுடன் கலந்துரையாட உள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தொழிலாளர்களின் ஆலோசனைகள் குறித்து அவர் நேரடியாக அவர்களுடன் கலந்துரையாடுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூருக்கு ஒருநாள் பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு ஓராண்டு நிறைவடைவதை குறிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாநில அளவிலான 6 நாள் கண்காட்சியை தொடக்கி வைக்கிறார். பின்னர் அவர் ஒரு பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றுகிறார். இந்தியாவின் மிகப்பெரிய பள்ளி ஹேக்கத்தான் விக்சித் பாரத் பில்டத்தான் 2025 இன்று காலை 10 மணி முதல் இரவு 11 மணி வரை நடைபெறும். விக்சித் பாரத் பில்டத்தான் என்பது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களின் படைப்பாற்றல் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன்களை வெளிப்படுத்த அதிகாரம் அளிக்க பள்ளிகளையும் ஆசிரியர்களையும் அழைக்கும் நாடு தழுவிய முயற்சியாகும். புதுச்சேரி குருமாம்பேட் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஈசிஆர் மின்பாதையில் இன்று காலை 9 மணி முதல் பகல் 1 மணி வரை மகாலட்சுமி நகர், பிபி சிங் நகர், ராதாகிருஷ்ணன் நகர், கதிர்காமம் ஒரு பகுதி, மீனாட்சிப்பேட்டை ஒரு பகுதி, வீமன் நகர் ஒரு பகுதி, திலாஸ்பேட்டை, விவிபி நகர், கவுண்டன்பாளையம் ஒரு பகுதி, காந்தி நகர், கஸ்தூரிபாய் நகர், தெற்கு ஈசிஆர், கிருஷ்ணா நகர், வினோபா நகர், கொக்கு பார்க், அரசு அச்சகம், குடியிருப்பு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.